அன்பு மாணவர்களுக்கு கஜிபன் ஆசிரியரின் அன்பு வணக்கம். மீண்டும் கல்வி தொலைக்காட்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ரைட் பிள்ளைகள், நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தரம் 11ஆம் ஆண்டிற்குரிய எக்ஸாம் பேப்பர்ஸ், எக்ஸாம் கேள்விகள் உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதில் இன்றைக்கும் நாங்கள் சில வினாக்களை பற்றி கதைக்க போகிறோம். நேரடியாக நாங்கள் வினாக்களுக்குள்ளே போவோம். ரைட், தீர்க்க முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். தீர்க்கட்டாம், தீர்க்க. ரைட், ஒரு இருபடி சமன்பாடு உங்களுக்கு தெரியும். இருபடி சமன்பாடு ரெண்டு தீர்வுகளை கொண்டிருக்கும். அப்ப இதை நான் பல்வேறு வகையில் நாங்கள் இந்த கேள்வியை செய்யலாம் பிள்ளைகள். ஒன்று, இந்த ரெண்டால அடைப்பு நீக்கி இந்த கேள்வியை செய்யலாம். அல்லது நேரடியா நான் எக்ஸ் வர்க்கம் செய்ய 3 சமன் 26/2 என்று கொண்டே பிரிக்கலாம். ஏன் இந்த ரெண்டு என்ன செய்யப்படுது? இங்கால பெருக்கப்படுது. ஸோ நான் அங்கால கொண்டு போய் பிரிக்கலாம். அப்ப பாருங்க, எக்ஸ் வர்க்கம் செய்ய 3 சமன் 13. அப்ப இங்க என்ன நடக்க போகுது? திரும்பி எக்ஸ் வர்க்கம் செய்ய 3 செய்ய 13 சமன் 0. எங்களுக்கு தெரியும், ஒரு இருபடி சமன்பாடு 0 ஆகிற சந்தர்ப்பத்தில் தான் அந்த இருபடி சமன்பாடுகளின் தீர்வுகளை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு இருபடி சமன்பாடு 0 ஆகிற சந்தர்ப்பத்தில் அந்த இருபடி சமன்பாடுகளின் தீர்வுகளை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அவ என்ன செய்யறார் கஜீவன் சார்? இங்கால இருக்கக்கூடிய 13 கொண்டு இங்கால கழிச்சு அங்கால 0 உருவாக்குறார். அப்ப என்ன நடக்க போகுது? எக்ஸ் வர்க்கம் செய்ய 16 சமன் 0. அப்ப இது எக்ஸ் செய்ய 4 எக்ஸ் சக 4 எழுதலாம். உங்களுக்கு தெரியும் இருவர்க்க வித்தியாசம் தானே. அப்ப இந்த 16 என்னன்னு போடலாம்? நாங்க 4 வர்க்கம் என்று போடலாம். ஆகவே எக்ஸோட 4 ஒருக்கா கழிப்படும், எக்ஸோட 4 ஒருக்கா கூட்டுப்படும். அப்ப இது நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். காரணி பெருக்கம் 0க்கு சமனா இருந்தால் ஒன்றில் எக்ஸய 4 சமன் 0 என்று சொல்லலாம், அல்லது எக்ஸக 4 சமன் 0 என்று சொல்லலாம். ஏன்? 2 பேர் பெருக்குப்படைக்க அவர் 0 இருக்கிறார் என்றால் கட்டாய முறால் 0 இருக்கும். ஆகவே எக்ஸ் சமன் என்னன்னு சொல்லலாம்? நேர் 4 என்று சொல்லலாம், அல்லது எக்ஸ் சமன் மறை 4 என்று சொல்லலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், ஒரு இருபடி சமன்பாடு வருவதென்றால் கட்டாயம் நீங்கள் 2 தீர்வுகள் கொடுக்க வேணும். ஒரு தீர்வு கொடுத்தால் பிள்ளை விளங்கிட்டா பிள்ளைகள்? அப்ப இந்த இருபடி சமன்பாடு பாத்தீங்களா? நாங்கள் எக்ஸ் சமன் 4 இருக்கிறார், அல்லது எக்ஸ் சமன் மறை 4 இருக்கிறார். சரியா குழந்தைகள்? ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். என்ன பிள்ளைகள்? சரி, உருவில் AEC 40 பாகை ஆகும். BEC DCE ஆகியவற்றின் இருசமக்கூறாக்கிகள் ஓவில் சந்திக்கின்றன. எக்ஸின் பருமனை காணட்டா. பிள்ளைகள், இவர் இருசமக்கூறாக்கி என்றால் இவர் A என்றால் இவர் A, இவர் B என்றால் இவர் B. அதான் இருசமக்கூறாக்கி, பைசெக்டர், இருசமக்கூறாக்கி. அப்ப அவர் இருசமக்கூறாக்கி என்றால் நான் சொல்லிக் கொள்ளலாம் இவர் 2 கோணங்களும் சமன் என்ற அடிப்படையில் நான் AABB என்று போடுறேன். இப்ப நீங்க இவர் 40 பாகை என்றால் இவரும் சேர்ந்தது 140 பாகை. இப்ப நாங்கள் இப்படி வைப்பேன், M, N வைப்பேன். எஸ், அப்ப M, N சமன் என்ன பிள்ளைகள்? 140 பாகை. ஏன் M, N 140? இந்த முக்கோணி கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை தானே. ஆகவே இங்க நான் என்ன சொல்ல போறேன்? எம்ஐயும் என்னையும் கூட்டினால் 140 பாகை என்று சொல்ல போறேன். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்பம், 2A சக 2B சமன் 2A சக 2B சமன் 220 பாகை. ஏன்? இங்க பாருங்க, இந்த இவ்வளவு கோணமும் கூட்டினால் 360 பாகை தானே. இவர் 180 பாகை, அவர் 180 பாகை. ஆகவே மொத்தம் 360 பாகை. அப்ப அந்த 360 பாகை இவர் போயிட்டார் 140 பாகை என்றால் இந்த 2A சக 2B சமன் என்னவா இருக்க வேணும் குழந்தைகள்? 220 பாகையா இருக்கணும். ஆகவே A சக B சமன் 110 பாகை. அந்த முக்கோணியில பாருங்க, A சக B சக x சமன் 180 பாகை தானே. எஸ், y முக்கோணியிட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை தானே. ஓ, ஆக என்ன சொல்ல போறேன்? x சக A சக B சமன் 180 பாகை என்று சொல்ல போறேன்.
ஆகவே ஏ சக பிக்கு பதிலாக என்ன போடலாம்? 110 பாகை சக எக்ஸ் சமன் 180 பாகை பிள்ளைகள். ஆகவே எக்ஸ் சமன் 180 சய 110 பாகை எக்ஸ் சமன் 70 பாகை. அப்ப கொஞ்சம் யோசிக்க வேணும். ஓமா இல்லையா? அப்ப என்ன நடக்குது? இவரை இம்கம என்னண்டு வைக்கிறேன், அவர் 140 பாகை என்றது எனக்கு தெரியும். அவர் 140 பாகை என்றால் 2 ஏ சக 2 பி 220 பாகை. ஏன் 220 பாகை? அவர் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை என்ற அடிப்படையில் வரப்போறார். ஆகவே ஏ சக பி சமன் 110. திரும்பி என்ன செய்ய வேணும்? முக்கோணிடாக கோணங்களோட பெருமனுக்கு போடணும். ஏ சக பி சக எக்ஸ் சமன் எத்தனை பாகை? 180 பாகை. ஆகவே எக்ஸ் சமன் என்னென்று வாரார் பிள்ளைகள்? 70 பாகை என்று வாரார். விளங்கிட்டா? ஓகே, இருக்க போட்ட பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்கள் அடுத்த கேள்விக்கு போக போறோம். ஓகே, சரியா பிள்ளைகள்? ராய். ஓகே, மூன்றாவது, ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் தரவுகளை உபயோகித்து பெருமானத்தை காணட்டாம். எக்ஸின் பெருமானத்தை காணட்டாம். பிள்ளைகள் இங்க வாங்கடா. இது உங்களுக்கு தெரியும், வட்டத்தின் கோணங்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், வட்டத்தின் கோணங்கள்ல 3 தேற்றம் இருக்கு. ஒன்று, ஒரே துண்ட கோணங்கள் சமனானவை, மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம், அரைவட்ட கோணம் செங்கோணம். அப்ப இங்க பாருங்க ராஜா, இந்த 2 புள்ளியாலையும் பரிதியிலே எதிரமைக்கிறவர் தான் 42 பாகை. ஆகவே இந்த 2 புள்ளியும் மையத்தில் எதிரமைக்கிற இவர் 84 பாகை. ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ். ஏன்? மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம். அப்ப இவர் 42 என்றால் அவற்ற மைய கோணம் தான் 84 பாகை. இப்ப நான் என்ன சொல்லலாம்? எக்ஸ் 84 பாகை சமன் 180 பாகை. ஏன்? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை தானே. ஆக எக்ஸ் சமன் என்ன பிள்ளைகள்? 180 சய 84 பாகை எக்ஸ் சமன் 96 பாகை. அப்ப பாத்தீங்களா பிள்ளைகள்? அப்ப எங்க நடக்குது? இவர் சமன் இவற்ற 2 மடங்கு. ஆமா, மைய கோணம் சமன் 42 2 மடங்கு. ஏன் என்ன தேட்டம்? மைய கோணம் சமன் 2 பரிதி கோணம். ஆமா இல்லையா? எஸ். ஓகே, அடுத்த கேள்வி போகும் பிள்ளைல. சரி, 2y தர 2y சக 2ஆம் அடுக்கு சமன் 64 எனில் சுட்டிகள் பற்றிய அறிவை பயன்படுத்தி கொண்டு எக்ஸ் y-இன் பெருமானத்தை கண்டுபிடிக்கட்டாம். டே ராஜா, நாங்க ஏற்கனவே சுட்டிகளும் மடக்குகளும் கல்வி டிவியில் நான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன். சுட்டிகளை 2 முடிவெடுக்கிறோம். ஒன்று, அடிகள் சமனாக இருந்தால் அடுக்குகளை சமப்படுத்திக் கொள்ளலாம். 2வது, அடுக்குகள் சமனாக இருந்தால் அடிகளை சமப்படுத்திக் கொள்ளலாம். விதிவிலக்குகள் உண்டு என்றும் நாங்கள் தெளிவாக காய்ச்சினாங்க. விதிவிலக்குகள் உண்டு. அது சுட்டி விதிகளை பற்றி 9ஆம் ஆள்ல காய்ச்சி இருக்கிறோம் தானே. அடிகள் சமனாக இருந்தால் பெருக்கப்படும் போது அடுக்குகள் கூட்டுப்படும். அடிகள் சமனாக இருந்தால் பிரிவடும் போது அடுக்குகள் கழிப்படும். வலுவின் வலுவெண்டா என்னென்று காய்ச்சிருக்கிறோம். நேர்ச்சுட்டி மறைச்சுட்டிகளை பற்றி காய்ச்சிருக்கிறோம். அவை சுட்டிகள் தொடர்பான அறிவு எங்கள்கிட்ட இருக்குமென்னா இந்த கேள்வி டேக் இட் ஈஸி. ரைட், கேள்விக்குள்ள போவோம். இங்க பாருங்க செல்லங்கள், 2 வையாம் அடுக்கு தர 2 வைசக 2 சமன் 64. அப்ப இங்க நான் 2 இங்கால பார்க்கிறேன், 2 சுட்டி தான். 2 சுட்டிடையும் அடிகள் சமன். இங்கேயும் 2 வை, அங்கேயும் 2 வைசக 2. ஆகவே அடிகள் பெருக்கு படிக்க அடுக்குகளை என்ன செய்யலாம் என்று சொன்னான்? கூட்டலாம். ஆகவே 2 வைசக 2 சமன் 2இன் 6ஆம் அடுக்கு. அதான் கேட்டுட்டேன். இங்க பார்க்கணும் என்ன அடியில எல்லாரும் இருக்கிறார் என்று பார்க்கணும். என்ன அடியில இருக்கிறார்? எல்லாரும் 2 அடியில இருக்கிறார். ஆகவே 64 நான் மாத்தலாம் பிள்ளைகள் 2இன் 6ஆம் அடுக்கு. அப்ப சில பேருக்கு இந்த 2இன் 6ஆம் அடுக்கு என்னன்னு வந்தது தெரியாது. போட்டு பிரியுங்க 2ஆல. டானா பிரித்தல் என்று சொல்லுவோம். அதுல போட்டு பிரியுங்க நீங்க. அது எல்லா எண்களையும் நீங்க பிரிச்சு பார்த்து கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இங்க பாருங்க, 1 2 3 4 5 6. ஆகவே 2இன் 6ஆம் அடுக்கு வர போறார். எத்தனை வர போறார்? 2இன் 6ஆம் அடுக்கு வர போறார். ஆகவே பிள்ளைகள் என்ன நடக்க போகுது? 64 மாத்திட்டேன் 2இன் 6ஆம் அடுக்கா.
அப்ப இனி இங்க பாருங்க, 2 வைசக 2 சமன் 2 6ஆம் அடுக்கு. உங்களுக்கு தெரியும் அடுத்தது என்ன முடிவெடுக்க போறார் மிஸ்டர் ஹாஜிபான்? அடிகள் சமன், ஆகவே அடுக்குகள் சமன். அப்ப இது எளிய சமன்பாடு தானே, வைட பெருமானம் காண்றது தானே. சோ தீர்க்க போறோம். 2y சமன் 4y சமன் 2, ஆகவே வைட பெருமானம் 2. அவ இதுல பயன்படுத்தி இருக்கக்கூடிய முடிவுகளை பாருங்க பிள்ளைகள், பயன்படுத்தி இருக்கக்கூடிய முடிவுகளை பாருங்க. அடிகள் சமனாக இருந்தால் பெருக்கப்படும் போது அடுக்குகளை கூட்டி இருக்கிறோம். 2 சமனான அடிகளை கொண்ட சுட்டிகள் சமன் என்றால் அடிகள் அடுக்குகள் சமன் என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். அந்த முடிவுகளின் அடிப்படையில் இந்த கேள்வியோட ஆன்சர் y சமன் 2 என்று நான் எடுத்திருக்கிறேன். விளங்கிட்ட குழந்தைகள்? ஓகே, அடுத்த கேள்வி போமா? எஸ். ஏக்கு b சமன் 2க்கு 3 எனின் 2a செய்ய b இன் கீழ் b இன் பெருமானத்தை கண்டுபிடிக்கலாம். பிள்ளைகள் ஏக்கு b என்றால் a இங்குள் b சமன் 2 இங்குள் 3, அதான் சம்பவம். a by b is equal to a by b, a by b சமன் 2 இங்குள் 3. ஏன் என்ன பார்த்து நாங்கள் எங்களுக்கு விகிதத்தை பின்னமா மாற்ற தெரியும், பின்னத்தை விகிதமா மாற்ற தெரியும். அப்ப அந்த அடிப்படையில் ஏக்கு b சமன் 2க்கு 3 என்றால் a இங்குள் b சமன் 2 இங்குள் 3, a இங்குள் b சமன் 2 இங்குள் 3. அப்ப இங்க பார்ப்போம். அப்ப 2b 2a சய b இங்குள் b கேட்கிறார் என்றால் பிள்ளைகள் இவரை நான் எழுதலாம் 2a இன் கீழ் b சய b என்கிள் b. பல்வேறு வகையில செய்யலாம். இந்த b என்ன செய்யறார்? 2a பிரிக்கிறார், b ஐயும் பிரிக்கிறார். அப்ப இங்க பாருங்க, 2 தர a இங்குள் b சய 1. இப்ப இங்க பாருங்க, a இங்குள் b தெரியும் தானே, a இங்குள் b எவ்வளவு? 2 இங்குள் 3 சய 1. ஆவே என்ன வர போறார் பெருமானம்? 4 இங்குள் 3 சய 1. அப்ப என்ன 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 பெருமானம் கழிச்சமண்ட என்ன வர போறார்? 1 இங்குள் 3 என்னது விட. என்ன சுருக்கல் தான், பிரதியிடலும் சுருக்கல் இல்ல. இது எங்களுக்கு சிக்கலா இருக்கண்டால் நான் a சமன் 2b இன்கீழ் 3 என்ற ஒரு தொடர்பு எடுக்கலாம். ஏன் இந்த b கொண்டே குறுக்க பெருக்குங்க அவன். எஸ். அப்ப அந்த அடிப்படையில் நான் இன்னொரு வகையில செய்யலாம் குழந்தைகள். இந்த a பதிலா 2b இன்கீழ் 3 பிரதியீடு செய்யலாம். அப்ப என்ன நடக்க போகுது? 2a சய b இன்கீழ் b ல 2 தர 2b இன்கீழ் 3 சய b இன் கீழ் b. அப்ப இங்க பாருங்க, 4b கீழே 3 சய b இன் கீழ் b. அப்ப இவரை சுருக்கினோம்னு சொன்னா எல்லா இடத்தையும் b இருக்கிறபடியா வெட்டலாம் b. அவை 4 இங்குள் 3 சய 1 அவ்வளவு 1 இங்குள் 3 என்று வருவா. ஓமா இல்லையா? அப்ப நீங்க அப்படிக்காம போகலாம், இப்படிக்காம போகலாம், விடை ஒன்றுதான் வரும். ஆகவே இந்த கேள்வியை பல்வேறு வழிமுறையில நாங்கள் அணுகிக் கொள்ளலாம். விளங்கிட்டாலும் ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம். பேருந்து ஒன்று என்னும் இடத்திலிருந்து 60 km/h என்னும் கதியில் சீரான கதியில் 3 மணித்தியாலம் பயணம் செய்து B எனும் இடத்தை அடைகிறது. பின்னர் B இலிருந்து 45 km/h என்னும் சீரான கதியில் சென்று A ஐ அடைந்தால் B இலிருந்து A ஐ அடைய பயணம் செய்த நேரம் யாது? ரைட். என்ன கேட்கிறார்? படியா பாருங்க. பேருந்து ஒன்று A எனும் இடத்தில் இருந்து 60 km/h என்னும் கதியில் 3 மணித்தியாலம் பயணம் செய்து B எனும் இடத்தை அடைகிறது. பின்னர் B இலிருந்து 45 km/h என்னும் சீரான கதியில் A அடைகிறது. அடைய எடுக்கும் நேரம். இதுதான் சம்பவம். பிள்ளைகள் கதி தொடர்பான கேள்வி வரைக்க ஒரு படத்தை ஒன்று போடுங்க, ஒரு சார்ட், ஒரு வரைபடம் ஒன்று வரைங்க. ஏயிலிருந்து B போற கதி 60 km/h, நேரம் 3 மணித்தியாலம். ஆகவே தூரத்தை கண்டுபிடிக்கலாம். அதே தூரத்தை 45 km/h என்ற கதியில வாரார். நேரம் என்னன்றதுதான் கேள்வி. பாத்தீங்களா? அப்ப என்ன செய்ய போறேன்? கதி சமன் தூரத்தின் நேரம், அதுதான் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமன்பாடு. நீங்க விஞ்ஞானத்துல நிறைய படிப்பீங்க இயக்க சமன்பாடுகள் சொல்லி.
அப்ப கதி சமன் தூரத்திங்கள் நேரத்தில் பிள்ளைகள் கதி தெரியும் 60 கிலோமீட்டர் per hour. தூரம் தான் கண்டுபிடிக்க போறேன். நேரம் தெரியும் 3. ஆகவே x சமன் 180 கிலோமீட்டர். ஆகவே ஏக்கும் பிக்கும் இடையிலான தூரம் 180 கிலோமீட்டர். அப்ப இந்த 180 கிலோமீட்டர் தான் 45 கிலோமீட்டர் per hour என்ற கதியில கடக்க போறார் என்றால் எங்களுக்கு நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி தெரியும். உங்களுக்கு எழுவாய் மாற்றம் தானே, தூரத்தின் கீழ் கதி. இங்க பாருங்க, கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் என்றா நேரம் சமன் தூரத்தின் கீழ் கதி தானே. எஸ். ஆவே என்ன நடக்க போகுது, தூரம் கண்டுபிடிச்சிட்டோம் என்ன 180. கதி 45 கிலோமீட்டர் per hour. ஸோ கிலோமீட்டர் இல்லாம போயிடும், per hour மேல போய் அவரா மாறுவார். 180 45ஆல பிரிச்சால் எவ்வளவு பிள்ளைகள் 4 மணத்தியால். பாத்தீங்களா? அப்ப என்ன செய்திருக்கிறோம், முதல் தூரத்தை கண்டுபிடிக்கிறோம், பிறகு நேரம் சமன் தூரத்தின் கதி என்ற தொடர்பில் நாங்க பெருமானத்தை கண்டிருக்கிறோம். அப்ப பாட் பண்ணல கேள்வி வேறு என்ன, ரைட். ஓகே, அடுத்த கேள்வி போம். என்ன பிள்ளைகள்? எஸ், ஓகே. பெருமானம் காணண்டாம் பிள்ளைகள். மடக்கைகளும் நான் உங்களுக்கு ஒரு தனி கிளிப்பாவே படிப்பிச்சிருக்கிறேன். 40 நிமிடங்கள் மடக்கையில் நான் உங்களுக்கு கல்வி டிவியில் சொல்லி தந்திருக்கிறேன். இங்க பாருங்க ராஜா, அடிகள் சமனாக இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆகவே அடிகள் சமனாக இருந்து தனித்தனி அடிகள்ல கூட்டுப்பட்டால் ஒரே அடியில பெருக்கலாம் சொன்னவர் யாரு? மிஸ்டர் ஹஜீபா. அப்ப இங்க பாருங்கடா, log x-க்குள்ள பெருக்குப்பட போறார் வர்க்கமூலம் x தர x வர்க்கம். அதானே சம்பவம். எஸ். ஏன் தனித்தனி அடியில கூட்டுப்படைக்க ஒரே அடியில பெருக்கி கொள்ளலாம். அப்ப என்ன நடக்க போகுது, log அடி x-க்குள்ள வர்க்கமூலம் x-உம் x வர்க்கமும் பெருக்கப்பட போகுது. அப்ப எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், log x-க்குள்ள வர்க்கமூலம் x என்றால் x இட அரையாம் அடுக்கு தர x இட 2ஆம் அடுக்கு. அப்ப என்ன வர போறார், log x-க்குள்ள x இட அரையாம் அடுக்கு சக 2. ரைட். சாரி பிள்ளைகள். ஓகே, அப்ப என்ன நடக்க போகுது, இங்க பாருங்க, இங்க வாங்க. என்ன வர போறார், log x-க்குள்ள x இந்த 5/2ஆம் அடுக்கு. ஆகவே உங்களுக்கு தெரியும், இந்த வலுவின் வலு சும்மா இருக்காது, முன்னுக்கு வந்து பெருக்கப்படும் என்றது உங்களுக்கு தெரியும். அப்ப 5/2 log x-in x, log x-in x 1 தெரியும் உங்களுக்கு. ஸோ 5/2 தர 1, 5/2 என்றது பெருமானம். நீங்க நேரடியா 5/2 போடலாம். ஆகவே இங்க என்ன சொல்லி இருக்கிறோம், தனித்தனி அடிகளில் சமனான அடிகளை கொண்டாக்கள் கூட்டுப்பட்டால் ஒரே அடியில பெருக்கலாம் என்றதை கழிச்சிருக்கிறோம். அப்ப மடக்கைகள்ல பெருமானங்கான்றதும் பார்ட் பண்ணில பெரும் பிள்ளை. நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, எப்படி கேள்விகள் வருகுது, என்னென்ன பாடத்துல பார்ட் பண்ணில வாரார், என்னென்ன பாடத்துல பார்ட் 2 வாரார்ன்றதை பாருங்க. ரைட்டா? ரைட். ஓகே, அடுத்த கேள்விக்கு போ. பொது மடங்குகளில் சிறியதை காணட்டாம் போமாசி. எக்ஸாம் பேப்பர்ல 10 கேள்விக்குள்ள ஒரு கேள்வியா வரும், முதலாவது 10 கேள்விக்குள்ள. அப்ப என்ன செய்யணும், முதல் ஆறாருக்கு போமாசி காண சொல்றாரோ அவையை காரணிப்படுத்திக் கொள்ள வேணும் ராஜா. அதான் முதலாவது வெற்றி. அப்ப எக்ஸ் வர்க்கம் செய்ய 4 என்றால் நான் எக்ஸக 2 எக்ஸய 2 என்று காரணிப்படுத்தலாம். என்ன செய்ய போறீங்க, முதலாவது காரணியாக்கல். ஆறு காரணியாக்கல், ஆறாருக்கு போமாசி கேட்கிறாரு, அவரை காரணிப்படுத்துங்க முதல். அப்ப எக்ஸ் வர்க்கம் செய்ய 4 காரணிப்படுத்தினால் எக்ஸக 2 எக்ஸய 2 காரணிப்படுத்தலாம். அடுத்து என்ன செய்ய போறேன், நான் அடுத்து என்ன செய்ய போறேன், இவரை காரணியாக்க போறேன். இவரை காரணியாக்கினா உங்களுக்கு தெரியும் எக்ஸக 2 எக்ஸக 3. அவர் எப்படி காரணியாக்கின என்ற ஸ்டெப் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நேரடியான விட தெரிஞ்சா சரி. காரணியாக்கும் எக்ஸக 2 எக்ஸக 3. அப்ப போமாசி சொல்றேன், போமாசி எழுற வழிமுறை சொல்றேன் பாருங்க குழந்தைகள். இங்க எக்ஸக 2 பொதுவா இருக்கிறார். சோ எக்ஸக 2 வர போறார் போமாசில. அப்ப பொதுவா இருக்கிறவர் எழுதி கொண்டு மிகுதியா ஆரெல்லாம் இருக்கிறாரோ அவர் எல்லாரையும் எழுதுவோம்.
ஸோ x2 x3 ஸோ இவர் தான் எங்கட போமாசியா இருப்பார். விளங்கின அவ்வளோ ஆர் போமாசியா இருப்பார், இவர் தான் எங்கட போமாசியா இருப்பார். ஆகவே பொதுமடங்களில் சிறியது காணிக்க முதலாவது காரணியாக்கம் முக்கியம். காரணியாக்கிட்டு யார் பொதுவான கோவையா இருக்கிறாரோ அவரை எழுதுறாம், பிறகு மீதியா இருக்கிற எல்லாரையும் எழுதுறாம். சரியா பிள்ளைகள்? ரைட், அடுத்த கேள்விக்கு போவோம். அருகில் எப்படி? அருகில் உள்ள உரிவில் தரப்பட்டுள்ள தரவுகளுக்கு அமைய எக்ஸ் வையின் பெருமானங்களை கண்டுபிடிக்கடாம். டே ராஜா, வட்ட கோணங்கள் என்ன? ரைட், இங்க பாருங்கடா சிலங்கள். நான் உங்களுக்கு சொன்னான் வட்ட கோணங்கள்ல 3 தேட்டம் தானே இருக்குது. ஒன்று ஒரே துண்ட கோணங்கள் சமன், அரைவட்ட கோணம் செங்கோணம், மையக்கோணம் சமன் பரிதி கோணம். ஓ என்பது மையமாக இருந்தால் இந்த நேர்கோடு விட்டம் தானே. ஆகவே இவர் செங்கோணம், இவர் செங்கோணம். மாற்றம் இருக்கா? இல்ல. அப்ப இவர் செங்கோணம், இவர் செங்கோணம். அப்ப இவர் வை என்றால் இவர் வை. ஏன்? இவருங்க இரு சமபக்க முக்கோணி. ஆகவே 2 y சமன் 90 சொல்லலாம், y சமன் 45 பாகை. அதே மாதிரி இவர் 90 பாகை என்றால் எக்ஸக 31 சமன் 90 பாகை. ஆகவே அன்பு குழந்தைகளே, எக்ஸ் சமன் 90 செய்ய 31 பாகை, எக்ஸ் சமன் எவ்வளவு? 59 பாகை. பாத்தீங்களா ராஜா? அரைவட்ட கோணம் செங்கோணமடா. விட்டமானது பரிதியில் எதிரமைக்கும் கோணம், அரைவட்டம் கோணம் செங்கோணம். ரைட், முடிச்சு. ஓகே, அடுத்த கேள்விக்கு போ. எக்ஸயம் 3 சமன் a, எக்ஸகம் 3 சமன் b எனின் 2x வர்க்கம் செய்ய 18. இது ஏற்கனவே உங்களுக்கு முதல் கிளிப் செய்யல சொல்லி தந்தேன் நான். அவரை காரணிப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் காரணியப்படுத்துங்க. அப்ப அவர் எப்படி காரணிப்படுத்தலாம்ன்றது உங்களுக்கு தெரியும். காரணியாக்கம் தெளிவா படிக்காட்டி பல இடங்கள்ல பிரச்சனைப்படுவீங்க பிள்ளை. அப்ப காரணியாக்கத்தை தெளிவா படிச்சு கொள்ளுங்க. காரணியாக்கம் தெரியாமல் விட்டால் பல இடங்கள்ல பிரச்சனைப்பட வேண்டி வரும். கணித பாடத்துல பெரும்பாலான பாடங்கள் காரணியாக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் அச்சரகணித பகுதிகளை நீங்க செய்ய வேண்டி வரும். அச்சரகணித பகுதி 100க்கு 25 புள்ளிகளுக்கு எக்ஸாம் பேப்பர்ல வரப்போற. அப்ப காரணியாக்கம் தெரியாட்டி கஷ்டப்பட வேண்டி வரும். அப்ப இங்க பாருங்க, போட்ட பாருங்க. 2x வர்க்கம் செய்ய 18 என்றால் 2 பொதுவா எடுக்கலாம் முதலாவது. அப்ப முதலாவது 2 பொதுவா எடுத்தா என்ன வர போறார்? எக்ஸ் வர்க்கம் செய்ய 9 மிஞ்ச போறார். எக்ஸ் வர்க்கம் செய்ய 9 மிஞ்சினால் இவரை 3 வர்க்கம் என்று போடலாம் தானே நாங்கள். ஆகவே எக்ஸக 3 எக்ஸய 3 வர போறார். இங்க பாருங்கடா, எக்ஸய 3க்கு பதிலா a போடட்டாம், எக்ஸய 3க்கு பதிலா b போடட்டாம். ஆகவே 2ab. இங்க பாருங்க, டேக் இட் ஈஸி. அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னோம் தானே. நாங்கள் ஏற்கனவே இதுக்கு முதல் செய்த காணொளியில உங்களுக்கு நான் சொல்லி இருப்பேன். என்ன சொன்னான்? இப்படி கேள்வி வந்தால் காரணியாக்கத்தை பாருங்க. காரணியாக்கம் சரியா குழந்தைகள்? பாத்தீங்களா கணிதம் அவ்வளவு ஒரு இலக்குவான விடயம் என்று அப்படி நினைக்கிறீங்களா? இல்லையா? சரி, ஓகே. உருவில் ஏபிசிஎன் இருசம கூறாக்கி பிஇ, ஏசிடிஎன் இருசம கூறாக்கி சிஇ, எக்ஸை கண்டுபிடி. எக்ஸை காணல. இங்க இருக்கிறார் எக்ஸ், வேறுதான் எக்ஸா காணல. விழுந்து உணர்வோடாக பரவாயில்ல, இருக்கட்டும். டே ராஜா, எக்ஸை கண்டுபிடிக்கிடாமடா செல்லா. இவட்ட இருசம கூறாக்கி இவராமடா. அப்ப இங்க பாருங்கடா, ஏ ஏ இவர் பி பி இருசம கூறாக்கி தானே. எப்படி கஜிவன் சார் கணக்கு செய்யறாருன்றதை பாருங்க பிள்ளை. இருசம கூறாக்கின்னு சொன்ன அவரை எடுத்து வச்சுக்கொண்டு சார் ஏ ஏ என்று போடுறார். அடுத்து என்ன சொல்றார்? பிபி என்று போடுறார். இப்ப 26 பாகை சார்பாக நான் ஏபிஏ எழுத வேணும்.
எங்கேயோ இருக்கக்கூடிய எக்ஸிட பெருமானத்தை கண்டுபிடிக்க வேண்டும். நான் சொல்றேன் 26 சக ஏ சமன் பி என்று சொல்லலாம். குழப்பம் இருக்கா? சிக்கல் இருக்கா? இல்லையே. புறக்கோணம் சமன் அகத்து கோணங்களின் கூட்டுத்தொகை தானே. 9ஆம் கோணங்கள்ல படிச்சிருப்பீங்க. புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை என்றபடினால இந்த பி சமன் ஏ சக 26 பாகை இருக்கட்டும். அடுத்தது பாருங்கடா, எக்ஸ் சக 2a சமன் 2b. அவரும் புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. இங்க பாருங்க, எக்ஸ் சக 2a சமன் 2b. ஏன்? புறக்கோணம் சமன் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. இப்ப எங்களுக்கு தெரியும், இங்க பிக்கு பதிலா 26 சக ஏ என்றால் எக்ஸ் சக 2a வச்சுக்கொண்டு 2 தர 26 சக ஏ பிரதியீடு செய்யலாம். இங்க பாருங்க செல்லங்கள், இங்கே வச்சிருக்கிறேன் தானே தொடர்பு, பிக்கு ஒரு தொடர்பு வச்சிருக்கிறேன் தானே, பி சமன் 26 சக ஏ என்ற ஒரு தொடர்பு வச்சிருக்கிறேன் தானே. எஸ். அப்ப இங்க பிக்கு பதிலா அந்த 26 சக ஏ பிரதியீடு செய்யுமா. ஆகவே அன்புக்குரிய குழந்தைகளே, எக்ஸ் சக 2a எக்ஸ் சக 2a 52 சக 2a. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமாடா, 2a இல்லாமல் போகும். எக்ஸ் சமன் 52 பாகை. எக்ஸ் சமன் 52 பாகை. எக்ஸ் சமன் 52 பாகை. அப்ப பாத்தீங்களா பிள்ளைகள்? சோ எக்ஸுக்கும் 52க்கும் எப்படி தொடர்படுத்த பாத்தீங்களா? அப்ப எங்களுக்கு இப்படியான கேள்வி வரைக்கும் கடுமையா நாங்க குழப்பம் அடையக்கூடாது. என்ன தரவு இருக்கு, அந்த தரவுல தொடர்புகளை உருவாக்கி கொண்டு போக வேண்டும். ஆகவே எக்ஸ் சமன் என்ன பிள்ளைகள் 52 பாகை என்பது பெருமானமா வாரார். ஓகே தானே? ஓகே ரைட். அடுத்த கேள்வி போவோம். என்ன பிள்ளைகள்? எஸ். LG 5 சமன் 69 90. ஏனேன் LG 2 பெருமானம். இதெல்லாம் நாங்க மடக்கையில எல்லாம் கழிச்சு முடிச்சுட்டோம். LG 5 சமன் 69 90. அப்ப நான் சொன்னான் LG 2 நாங்கள் போடலாம் ராஜா. LG 2 நாங்கள் போடலாம். LG 10/5. நான் சொன்னான் LG 10 பயன்படுத்துங்க, LG 100 பயன்படுத்துங்க, LG 1000 பயன்படுத்துங்க. அப்ப தந்த பெருமானத்தை கேட்கிற பெருமானத்தின் சார்பாக மாற்ற வேண்டும். அப்ப கேட்கிற பெருமானம் 2 என்றால் 5 பயன்படுத்தி 10/5 என்று எழுதலாம். டே குழந்தைகள், இது மடக்க விதி சொல்லுதடா. LG 10 இருந்து LG 5 கழியுங்கோ. சமனான அடிகளில் பிரிபடும் போது தனித்தனி அடிகளில் கழிபடுவார். ஓகே தானே? எஸ். இங்க பாருங்க, உண்டு 0.699 ஸோ 0.302 பார்த்தீங்களா பிள்ளை? பாட் பண்ணில வருவார், துள்ளி கொண்டு வருவார். ஆகவே LG 2 சமன் என்ன குழந்தைகள்? 0.30 10. ஓகே தானே? சரி தானே? அடுத்த கேள்விக்கு போவோம் தானே? ஓகே, போட்டை பார்த்துக்கொள்ளுங்க என்ன பிள்ளை? ரைட். ஓகே, முதலாம் உறுப்பு 7 ஆகவும் 13 கேள்வி பிள்ளைகள். முதல் உறுப்பு 7 ஆகவும் 15ஆம் உறுப்பு 39 ஆகவும் உள்ள ஒரு கூட்டல் விருத்தியில் உள்ள முதல் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காணட்டாம். உங்களுக்கு தெரியும் SN சமன், இங்க எல்லாம் கட்டிக்காரன், எண்ணிங்கள் 2 என்சை ஒன்று தரடி. SN சமன் எண்ணிங்கள் 2 ஏசகையில். இந்த ரெண்டும் தான் கூட்டல் விருத்தியில கூட்டுத்தொகைக்கான சூத்திரங்கள். என்ன சொல்ல போறேன்? கூட்டல் விருத்தியில கூட்டுத்தொகைக்கான சூத்திரங்கள். SN சமன் எண்ணிங்கள் 2 ஏசக என்சை ஒன்று தரடி. SN சமன் எண்ணிங்கள் 2 ஏசகையில். இது வளமையா எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடிய சூத்திரம்.
இவர் முதலாம் உறுப்பும் இறுதியுறுப்பும் தெரிஞ்சால் பயன்படுத்தக்கூடிய சூத்திரம். அப்ப இங்க முதல் உறுப்பு a சமன் 7 15ஆம் உறுப்பு t 15 39 s 15 கண்டுபிடிங்கோ அஜீவன் என்று கேட்கிறார். உங்களுக்கு தெரியும் அந்த இறுதி உறுப்புன்றதுக்கு என்ன வரைவிலக்கணம் கொடுத்திருப்பான். 15 உறுப்பு காணப்போறோம் என்றால் 15ஆம் உறுப்பு தான் இறுதி உறுப்பு. 10 உறுப்பு கண்டுபிடிக்க போறோம் என்றால் 10ஆம் உறுப்பு தான் இறுதி உறுப்பு. சோ 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகை காண போறேன். 15ஆம் உறுப்பு தந்திருக்கிறபடினால அவரை நான் இல்லென்றும் சொல்லலாம். ஆவி குழந்தைகளை கொண்டு பிரதியீடு செய்யுங்க. இந்த சமன்பாட்டில் பிரதியீடு செய்யுங்க. 15 இங்கு 2 a 7 l 39. ஸோ 15 இங்கு 2 தர எவ்வளவு பிள்ளைகள் 46. ஸோ 23 எவ்வளவு பிள்ளைகள் 23 தர 15. ஸோ இதை சுருக்கி நீங்கள் என்ன வர போகிறார் விட வர போகிறார். என்ன வருவார் விட 230 எவ்வளவு 115 345. ஸோ 345 கூட்டுத்தொகையாக இருக்கு. அப்போ இதில் போய் நாங்கள் எஸ்என்னுக்கு போட்டு டி தெரியான்னு முழுசி அடித்து டியை கண்டுபிடிச்சு ஒன்றும் தேவையில்லை. அப்போ இதில் நாங்கள் இந்த சூத்திரத்தை தான் பயன்படுத்த வேணுமென்றது எங்களுக்கு தெரிய வேணும். ஓமா பிள்ளை விளங்கிட்டாடா போமாட அடுத்த கேள்விக்குள்ள. ஓகே. செங்கோண முக்கோணியொன்றின் செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்களை கொண்ட சதுரங்களின் பரப்பளவுகள் 144 25 ஆகும். செம்பக்கத்தில் அமையும் சதுரத்தின் பக்க நிலம்தான். உங்களுக்கு தெரியும் கேள்விப்பட்டோன்னே பைதகரஸ் தேற்ற கேள்வியனா திருப்பி வாசிப்போம் கேள்வியை. செங்கோண முக்கோணியொன்றின் செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்களை கொண்ட சதுரங்களின் பரப்பளவுகள் 144 சென்டிமீட்டர் வர்க்கம் 25 சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும். செம்பக்கத்தில் அமையும் சதுரத்தின் பக்க நீளம் யாது? டே ராஜா, எங்கிட்ட பைதகரஸ் மாமா என்ன சொன்னவர் டே ஹஜீபான், ஒரு செங்கோண முக்கோணில செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது ஏனைய பக்கங்களின் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்று சொன்னவர். அதானே பைதகரஸ் தேற்றம். செங்கோண முக்கோணியொன்றில் செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்களின் மீது வரையப்படும் சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமன். பைதகரஸ் தேற்றம். மாமா என்ன சொல்றார்? செங்கோணத்தை ஆக்கும் 144 25. ஸோ 169 தான் ஆறாவிருக்க போறார் செம்பக்கத்தின் மீது வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவு. ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ், ஏற்றுக்கொள்ளத்தான் பண்ணும். அதான் உண்மை. எஸ். அவ 144 25 தான் செம்பக்கத்தின் மீது வரையப்படும் சதுரத்தின் பரப்பளவு. அப்ப பக்க நீளம் என்ன? வர்க்கமுல 169 தானே. வர்க்கமுல 129 என்ன? 13. ஆகவே அவர் கேட்ட விடை 13 சென்டிமீட்டர். அலகுகளோட ஆன்சர் பண்ணி பழக வேணும். அப்ப என்ன வர போறார்? 13 சென்டிமீட்டர். விளங்கிட்டா? டேக் இட் ஈஸி. என்ன அடுத்த கேள்வி போமா? எஸ். 98 வர்க்கத்தின் பெருமானத்தை ஏசக பியின் விரிவை பயன்படுத்தி காண்க. பிள்ளை நீங்க ஈருறுப்பு விரிவு படிச்சிருப்பீங்க. ஏசக பி முழுவதின் வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சக 2 ab சக b வர்க்கம். ஏ வர்க்கம் 2 தர a தர b சக b வர்க்கம் விரிவனா. இவரை பயன்படுத்தி 98 வர்க்கத்தை கண்டுபிடிக்கிறான். குழந்தை இங்க பாருங்கடா 100 சய 2. அப்ப என்ன வர போறார்? 100 வர்க்கம் சயம் 2 தர 100 தர 2 சக 2 வர்க்கம். அதானே 98 2 இலக்கங்களின் வர்க்கங்களாக எழுத வேணும். 100 சய 2.
அப்போ 10,000 குழந்தை 10,000 என்ன 100 வர்க்கம் 10,000 சயம் ഈ 2 4 400 என்ன பிள்ளைகள் 400 சக 4 ஸோ கழிச்சா 9,600 4 கூட்டி 4 9,604 நியாயம் தானே பிள்ளைகள் எஸ் பார்த்தீங்களா ஈருறுப்பு விரிவு நாங்கள் ஏற்கனவே காரணி தொடர்பான அறிவு பயன்படுத்தி கேள்வியில் செய்திருக்கிறோம். இப்போ என்ன பார்க்கிறோம் ஈருறுப்பு விரிவை பயன்படுத்துகிறோம் ஈருறுப்பு விரிவு. ஸோ தரப்பட்ட என்ன செய்யணும் 2 இலக்கங்கள்னு கூட்டுத்தொகை ஆளுதோம் இல்லை வித்தியாசமாக ஆளுதோம். அப்போ இங்கே பாருங்க 100 சை 2 வர்க்கம் ஸோ 9,604 விளங்கிட்டா பிள்ளை. ஓகே அடுத்த கேள்வி இப்போ ஏகமபி ஆகியன ஓர் எழுமாட்டு பரிசோதனையில் 2 நிகழ்ச்சிகளாகும். ஓகே நிகழ்தகவு கேள்வி என்ன ரைட். ஆவதுடன் P of A சமன் 2/5 P of B சமன் 3/4 ஆகும். ஏகம B ஆகியன சாரா நிகழ்ச்சிகளாய் P of A இடவட்டு B இன் பெருமானத்தை காணட்டாம். டே பிள்ளைகள் நிகழ்தகவுல 2 முக்கியமான விடயத்தை பார்க்குறோம். அந்த மரவரி படங்கள் நெய்யறியல் அதெல்லாம் இருக்கட்டும், அது பார்ட் 2 கேள்வி. பார்ட் 1 2 விடயங்களை பார்க்கிறோம். சாரா நிகழ்ச்சி என்றா என்ன, தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சி என்றா என்ன 2 விடயங்களை பார்க்கிறோம். தம்முள் புறநீங்கும் சாரா நிகழ்ச்சி என்றால் இடைவட்டிட பெருமானம் 2 நிகழ்ச்சிகளின் தனித்தனி பெருக்கத்திற்கு சமன் என்று பார்த்திருப்போம். அதே நேரம் தம்முள் புறநீங்கு நிகழ்ச்சி என்றால் யூனியன் என்ற பெருமானம் தனித்தனி கூட்டுத்தொகைக்கு சமன் என்று பார்த்திருப்போம். அப்ப சாரா நிகழ்ச்சி என்றால் இடைவட்டுக்கு சமன், தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சி என்றால் ஒன்றிப்புக்கு சமன். அப்ப இந்த 2 முடியை வச்சுக்கொண்டு தான் பார்ட் 1 கேள்வி பிறப்பு. அப்ப தம்முள் புறநீங்கு நிகழ்ச்சி என்றால் யூனியன் ஏகம B என்பன 2 நிகழ்ச்சிகளாக இருந்தால் P of A யூனியன் B சமன் P of A சக P of B. சாரா நிகழ்ச்சியாக இருந்தால் ஏகம B என்பன சாரா நிகழ்ச்சியாக இருந்தால் P of A இடவட்டு B சமன் P of A தர P of B. அதான் முக்கியம். இங்க தர இங்க கூட்டுத்தொகை, இங்க இடவட்டு இங்க யூனியன். சரியா பிள்ளை? அப்ப எங்கட விஷயத்துக்குள்ள போவோம். ரைட். அப்ப இங்க பாருங்க ஏகம B என்பன 2 நிகழ்ச்சியாவதுடன் சாரா நிகழ்ச்சி என்று சொல்லிட்டார். அப்ப உடனே நான் முடிவுக்கு போகலாம். P of A இடவட்டு B சமன் P of A தர P of B. ஏன் தானே? எஸ். அப்ப கொண்டு பிரதியீடு செய்யுங்க. P of A 2/5 P of B 3/4 பெருக்க போறோம். 3 6 5 20 எளிய பின்னம் 3/10. சோ என்ன ஆன்சர் பிள்ளைகள் 3/10. அப்ப இதுல சாரா நிகழ்ச்சி என்று சொன்னால் எங்களுக்கு முடிவு தெரிய வேணும். P of A இடவட்டு B சமன் 2 தனித்தனி நிகழ்ச்சிகள் இந்த பெருக்கம். ஓகே பிள்ளை, இன்றைக்கு 16 வினாக்களை பற்றி கழிச்சிருக்கிறோம். ஓமா இல்லையா? ஆகவே தொடர்ச்சியாக இன்னும் பல வினாக்களோட உங்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்புகளில் நாங்கள் சரியாக பயன்படுத்தி சந்திச்சு கொள்வோம். ஆகவே கணித பாடத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் பெரிய கடினமான பகுதியும் அல்ல, இலகுவான பகுதியும் அல்ல. ஒரே ஒரு விடயத்தின் மூலம் நீங்கள் கணிதத்தை அடைஞ்சு கொள்ளலாம். நீங்கள் செய்கிற பயிற்சிகளின் மூலம் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கணிதம் நிச்சயமாக கை கொடுக்கும். ஆகவே கணிதமே அணையாத விளக்கு பிள்ளைகள் கற்க வைப்பது எனது இலக்கு. அந்த அடிப்படையில் மீண்டும் கல்வி தொலைக்காட்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் காத்திருங்கள் பிள்ளைகள். கனவுகள் மிப்பட. ஆசிரியர் ஹஜீவனுடன் கணிதம். தேங்க்யூ வெரி மச்.